ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். தளபதி விஜய் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் கேவிஎன் ப்ரொடக்ஷனில் உருவாகியுள்ள படம் தான் ஜனநாயகன். ரீசெண்டாக இந்த படத்தை லீக் பண்ணதுனால ஒரு பெரிய விவகாரமாக போயிடுச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு 500 கோடி செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் திடீர்னு ஒரு பைரசி இதில் லீக் பண்ணி விட்டு அதை எல்லாரும் மக்கள்லாம் பார்த்து பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அதை பற்றி பேசி நம்ம நிறைய வீடியோவில் பேசியாச்சு. திரும்ப திரும்ப பேசினாக்கா கேட்குறவங்களுக்கே கண்டிப்பாக போர் அடிக்கும். அதனால் அதை பற்றி பேச வேணாம், மற்ற விஷயத்தை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். தளபதி விஜய் அடுத்து இப்போ தளபதி 70 வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மையா? படம் வரப்போகுது அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்லிடுறேன். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ கண்டிப்பாக முடிஞ்சிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். சேனலுக்கு பர்சனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜனநாயகன் படம் எப்போ சென்சார் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே எதிர்பார்த்துருக்கீங்க. ஏன்னா ஏப்ரல் 24 அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன் நேற்று. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கேவின் ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து பேசப்பட்டுச்சு. அது கரெக்டாக எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. படம் ரிலீஸ் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தரப்புலேருந்து. அது மட்டும் தான், இன்னொரு விஷயம் தான் எம்ஜி முறை அப்படின்ற மாரி ஒன்று சொல்கிறாங்க. அதாவது 104 கோடி அப்படின்ற மாரி டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ஸ் வாங்கி பண்ணிருக்காங்க. இப்போ அதுலேருந்து என்னன்னா 50% தான் அதை எடுத்து தர முடியும். ஏன்னா லீக்கடு ஆனதுனால எங்களுக்கு லாபம் வராது கூட போகலாம் அப்படின்ற மாரி. அதனால் ப்ராஃபிட் ஆனாலும் லாஸ் ஆனாலும் அது கேவின் ப்ரொடியூசருக்கு மட்டும்தான். அதனால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, இந்த படத்தில் சென்சார் எப்போ வரும் அப்படின்ற மாரி கேட்ட கேள்விக்கு நாளைக்குள்ளே இந்த படத்தில் சென்சார் வரும் அப்படின்ற மாரி ஒரு தகவல் வந்திருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு சென்சார் வந்த உடனே ஏப்ரல் 24 கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தான் அப்டேட் இப்போதைக்கு வந்திருக்குது. ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாகவே ரிலீஸ் ஆகும். இப்போ தளபதி 70 வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக தளபதி 70 அப்படின்ற மாரி அவர் லீடாக ஒரு படம் நடிக்க போகிறதுக்கு கிடையாது, கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு கேமியோ அவர் ஒரு படத்தில் பண்ணுறாரு. அது எந்த படன்றது இன்னும் சரியாக தெரிய வரலை. நீங்கள் கமெண்ட்டில் ஒரு 10 கமெண்ட் இதை என்னன்றதை தெரிஞ்சு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கனாக்கா, அலசி ஆராய்ஞ்சி என்னன்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் வீடியோ போடலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கேன் அப்படின்றத. அடுத்து இந்த படத்தை முக்கியமாக யார் டேரக்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தொகை வந்திருக்கு. அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ், அதாவது தளபதி பாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த படத்தை அந்த படத்தில் தான் தளபதி கேமியோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாங்க. அது மட்டும் தான் அல்லு அர்ஜுன் படம் தான் ராக் அப்படின்ற மாரி ராக்கை அந்த படத்தில் விஜய் கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எதாக இருந்தாலும் முழுசாக தெரிஞ்சுட்டு தான் பேச முடியும். அதனால் தெரியாத பேச முடியாது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வியூஸ் போகுது, ஆனால் அதுக்கான லைக்ஸ் வரமாட்டேங்குது. அதனால் நீங்கள் லைக் பண்ணால் தான் அதோட யூடியூப் அல்காரிதம் நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு போய் சேர்க்கும். அதனால் லைக் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.